வாழ்க்கை என்பது எப்போதும் நேரான பாதையாக இருக்காது. அதில் ஏற்றத்தாழ்வுகள், சோதனைகள், துன்பங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் கலந்து இருக்கும். இந்த வாழ்க்கை பயணத்தில் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் முன்னேற உதவும் சக்தி நமக்கு தேவை. அந்த சக்தியை நமக்கு அளிப்பவர் தெய்வங்களில் வலிமையானவர், அறிவின் வடிவமானவர், அன்பின் உருவமானவர் முருகப்பெருமான். முருகா என்று ஒருமுறை மனதார அழைத்தால் மனதில் இருக்கும் பயம், துக்கம், குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி உண்டாகும். அது வெறும் நம்பிக்கை அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வேவே வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அதைவிட பெரிய தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அதை வெளிக்கொணரும் வழியை காட்டுபவர் முருகன். உங்கள் மனதில் இருக்கும் பயம், நான் முடியாது என்ற எண்ணத்தை மாற்றி நான் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவது முருகன் அருள். வாழ்க்கையில் தோல்வி வந்தால் பலர் மனம் உடைந்து விடுகிறார்கள். ஆனால் முருகன் சொல்லுவது என்னவென்றால், தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை ஒரு புதிய பாடம் கற்பிக்கும். அந்த பாடத்தை புரிந்து கொண்டு முன்னேறினால் வெற்றி நிச்சயம். முருகன் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது நம் வாழ்க்கையில் இருக்கும் தீய எண்ணங்களை வெட்டித் தூக்கும் ஒரு சின்னம். உங்கள் மனதில் இருக்கும் சோம்பேறித்தனம், பயம், பொறாமை, கோபம் போன்றவை அனைத்தையும் அந்த வேல் அகற்றும். மனதை தூய்மையாக்கும் சக்தி அது. நீங்கள் தினமும் சிறிது நேரம் முருகனை நினைத்துக் கொண்டு தியானம் செய்தால் உங்கள் மனம் அமைதியாகும். உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாக வரும். நான் தனியாக இருக்கிறேன் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். முருகன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அருகில் இருக்கிறார். உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்கள் வலி அவருக்கு புரியும். சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு உதவுவார். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் என்னுடன் இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களை எந்த சவாலையும் சமாளிக்க வைக்கும். பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் பாதையை நீங்கள் உருவாக்குங்கள். உங்கள் கனவுகளை நீங்கள் நம்புங்கள். உங்கள் உழைப்பை நீங்கள் மதியுங்கள். முருகன் உங்களின் முயற்சியை கண்டிப்பாக வெற்றியாக மாற்றுவார். நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான வீரத்தின் அடையாளம். முருகன் ஒரு போர் வீரன். அவர் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர். அதேபோல் நாமும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும். நல்ல செயல்கள் நல்ல பலனை தரும். இது வாழ்க்கையின் விதி. முருகன் எப்போதும் நம்மை நல்ல பாதையில் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீங்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். முருகன் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், துணிவு இருந்தால் எந்த சவாலும் பெரியது இல்லை. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த துணிவை எழுப்புங்கள். உங்கள் பயத்தை வெல்லுங்கள். உங்கள் இலக்கை அடைய முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை பற்றி வருந்த வேண்டாம். நாளை என்ன ஆகும் என்று பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அந்த நாளை சிறப்பாக மாற்றுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நேசிக்க வேண்டும். உங்கள் கனவுகளை மதிக்க வேண்டும். உங்கள் முயற்சியை நம்ப வேண்டும். முருகன் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். வாழ்க்கையில சிரமங்கள் வந்தால் அது உங்களை சோதிக்க அல்ல, உங்களை வலிமையாக்கத்தான். அந்த சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். உங்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் நமக்கு அன்பையும் அறிவையும் துணிவையும் தருகிறார். அந்த 3 சக்திகள் இருந்தால் வாழ்க்கையில் எந்த விஷயமும் சாத்தியமே. முருகா என்று அழைக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதில் ஒரு ஒளி பரவும். அந்த ஒளி உங்கள் பாதையை வெளிச்சமாக்கும். நீங்கள் எங்கு போக வேண்டும் என்பதை அது காட்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இன்று முதல் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் அருள் உங்களுடன் இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். உங்கள் கனவுகளை நிஜமாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை ஒரு சிறந்த கதையாக மாற்ற முடியும். இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், முருகனை நம்பும் மனம் இருந்தால் வாழ்க்கையில் பயம் இல்லை. முயற்சி இருந்தால் தோல்வி இல்லை. நம்பிக்கை இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. வாழ்க வளமுடன். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்.